அப்போன்னு பார்த்து இடையில வரானுங்க கட்டார் ஏர்வேஸ். கட்டார் ஏர்வேஸு இப்ப இருக்கிற மாரிலாம் இல்ல அப்போ. அப்போ ஒண்ணுமே கிடையாது. அவனுங்க பல மில்லியன்கள குடுத்து FIFAக்கு ஸ்பான்சரா ஆகுறானுங்க. இப்ப FIFA என்ன பண்ணுவானுங்க, நம்ம ஸ்பான்சர் வேற கட்டாரு. அதனால அவனுங்களுக்கு குடுப்போம். அப்படிங்கிற ரூட்ட புடிச்சு போயிருவானுங்க. இது போக அல் ஜசீரான்னு ஒரு மீடியா இருக்கு. யாராவது பார்த்தீங்கன்னா காரி துப்புவீங்க. அந்த மாரி அஜெண்டா ட்ரிவன் மீடியா அந்த மீடியா. அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, கட்டார் வந்து வேர்ல்டு கப் 2022 நடத்துச்சுன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 மில்லியன் தரேன். அப்படின்னு இருக்கானுங்க. அதையும் சரின்ட்டானுங்க. இந்த மாரி பலவிதமான ஸ்கேம இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. ரொம்ப காலமா அப்படியே போயிருச்சு. ஆஸ்திரேலியாக்காரனுங்க, அமெரிக்காக்காரனுங்கலாம் சேர்ந்து கேஸ போட்டு ஏத்தி செப் பிளாட்டரு 1998லேருந்து ஃபுல் கரப்ஷன் மாஃபியாவே இவன் தான் நடத்திட்டு இருக்கான். இது போக ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர் எவர் அப்ப வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாப்ல மிஷெல் பிளட்டினி. மானங்கெட்டு மரியாதை கெட்டு FIFA வுட்டு அடிச்சு தொரத்திட்டானுங்க. இப்போ இந்த காசெல்லாம் வாங்கி இவனுங்க ஃபுட்பாலுக்கு செலவு பண்ணல. இவனுங்கெல்லாம் அவனுங்களோட பாக்கெட்குள்ள போட்டனால, கப்பை சடிச்சு எல்லாத்தையும் ஓட வுட்டு அடிச்சுட்டானுங்க. இதுக்கு கட்டார் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்தது பாருங்க, 2018 ரஷ்யால. அதுவும் இதே மாரி பல சம்பவங்கள் நடந்த மேட்டர் தான். ஒரு தனி நபரு இல்லன்னா ஒரு டீமா இருந்தா கூட பரவால்ல. FIFA இவனுங்களே இந்த மாரி சில்லறத்தனமான வேலைய பார்த்துருக்கானுங்க. இந்த மானக்கேட்ட போய் எங்க சொல்றது?